ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக கொஞ்சம் உங்களோடு உங்கள் மேல் அன்பாக, உரிமையாக, அக்கறையாக ஒரு புத்தகம் அப்படிங்கிற புக்கு தான் படிச்சுட்ருக்கேன். லோகநாயகி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதில் இருக்கிற எல்லா பாட்டையுமே நான் போட்காஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ பட் ஸ்டில் யூடியூப்பில் கண்டினியூவாக போடணும். ஏன்னா இந்த புக்கோட கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸை வாசித்து காட்ட போகிறேன். ஓகேவா? குரு பார்க்க கோடி நன்மை. 2 குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் வளர்கின்றன. ஒன்று மனித சவகாசமே அற்ற ஒரு காட்டில் வளர்கிறது. வேறொரு குழந்தையோ அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை என்று சுற்றும் சூழலுடன் வளர்கிறது. தனியே வளர்ந்த பையன் ஒரு நாள் நகருக்குள் வருகிறான். கையில் உணவுடன் சென்று கொண்டிருந்த வயதான ஒருவரை அடித்து பிடுங்கி தன் பசி ஆற்றிக் கொள்கிறான். தன்னை உற்று பார்த்த ஒரு குழந்தையை நச்சென்று மண்டையில் அடித்து தள்ளுகிறான். அவர்களின் அழுகுரல்கள் அவனுக்கு பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படுத்தவில்லை. காரணம், அவன் வாழ்ந்த விதம் அப்படி. இது நல்லது, இது கெட்டது, இதை செய், இது தவறு, செய்யாதே என்று வாழ்க்கையில் பாடங்களை யாரும் அவனுக்கு சொல்லித் தரவில்லை. குடும்ப சூழலில் வளர்ந்த குழந்தை பெரியவனான பின் ஒரு நாள் காட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு புலிக்குட்டி அடிபட்டு கிடக்கிறது. அதை சற்றே வளர்த்தால் தன்னை கொல்லும் கொடிய மிருகமாக மாறும் என்றாலும் கூட அந்த அடிபட்ட புலிக்குட்டிக்கு மனிதாபிமானத்தோடு முதலுதவி செய்கிறான். காரணம், எல்லா உயிர்களுக்கும் மனிதாபிமானத்தோடு உதவு என்ற நல்ல கருத்தை அவனுக்கு அவனது சூழல் கற்றுத் தந்திருக்கிறது. கற்றுத்தருவது என்ற விஷயத்தை அவன் அம்மா செய்திருக்கலாம், அல்லது அப்பா, அல்லது தாத்தா, பாட்டி, பக்கத்து வீட்டு மாமா, அல்லது பள்ளியில் ஆசிரியர். இப்படி யார் வேண்டுமானாலும் கற்று தந்திருக்கிறான். நமக்கு கற்றுத்தர ஆளில்லாமல் போயிருந்தால் நாமும் அந்த காட்டு இளைஞன் மாதிரி தான் மிருக குணங்களுடன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் தோன்றித்தனமான வளர்ந்திருப்போம். இப்படி செய்தால் நீ நிம்மதியாக வாழ்வாய். இது போல நடந்தால் உனக்கு நற்பெயர் கிடைக்கும். இதுதான் நியதி, இது தர்மம். இப்படி செய்தால் உனக்கு எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவார்கள் என்று வாழ்க்கை பாடங்களை பிறர் நலனுக்காக கற்றுக் கொடுப்பதே நம் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர்களைத்தான் நாம் குரு என்கிறோம். இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் கொண்டாடுவது இவர்களைத்தான். ராகவேந்திரருக்கு, ஷிரடி பாபாவுக்கும், புதருக்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னும் இத்தனை தெய்வீக புகழ் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் பிறர் நல்வாழ்விற்காக வாழ்க்கையலை கற்றுக் கொடுக்கும் குருவாக இருந்தது தான். ஒவ்வொரு சமயத்தினரும், ஒவ்வொரு மதத்தினரும் அவரவர் ஏற்றுக்கொண்ட குருவின் வழிகாட்டுதலின் பேரில் தான் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணரும் கூட எப்படி வாழ்வது என்று சாமானிய மக்களின் சந்தேகங்களை போக்கும் வகையில் கீதையில் சொன்னார். இறைவனது தூதர்களான முகமது நபியும் இயேசு பெருமானும் கூட தங்களை பின்பற்றும் மனிதர்கள் நலவாழ்விற்காக வாழ்க்கையியலை சொல்லி சென்றார்கள். கற்றுக் கொடுப்பவர்கள் இல்லையெனில் மனித நேயம் இல்லை, உலகில் உயிர்ப்பு இல்லை, மனித குல வளர்ச்சி இல்லை. அதனால் தான் குருவை கடவுளுக்கு சமமாக வைத்து வணங்குகிறோம். ராகவேந்திரனும், கிருஷ்ண பகவானும், முகமது நபியும், இயேசுவும், புத்தரும் இப்போதும் கூட வெவ்வேறு வடிவங்களில் நம் முன்னால் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கற்றுத்தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டியது தான் நாம் செய்ய வேண்டியது. கற்றுத்தருபவர்களை மனது வைத்தால்தான் நம் வாழ்க்கை சிறக்கும். மனதில் வைத்தால்தான் நம் வாழ்க்கை சிறக்கும், வளமாகும். அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்கிறார்கள். அடுத்த தலைப்பு, சொல்லித்தந்த பாடம். ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் இணைய வேண்டும் என்று அந்த இருவர் மட்டுமே நினைக்கலாம். ஆனால் அவர்கள் பெற்றோர் நினைக்கலாம், அல்லது அவர்கள் பெற்றோர் நினைக்கலாம், அல்லது அந்த இருவரின் உறவினர் வட்டம் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இவர்கள் இணைய வேண்டுமே என்று கிட்டத்தட்ட தமிழகத்தின் அத்தனை பேரும் விரும்பிய ஒரு ஜோடி சூர்யாவும் ஜோதிகாவும். பல தடைகளை மீறி காத்திருந்த அவர்களது நீண்ட கால காதல் தான் இந்த ஜோடி மீது நாம் இத்தனை கரிசனமும் ஆசையும் காட்ட காரணமாக இருந்திருக்கிறது. அடிக்கடி மாறும் குறுகிய கால அட்ராக்ஷன்கள் நிறைந்த சினிமா உலகில்
தங்கள் காதல் ஜெயிப்பதற்காக இவ்வளவு நீண்ட காலம் ஒரு காதல் ஜோடி காத்திருப்பது பலருக்கும் இங்கே புதுசு. காதலுக்கு மரியாதை படம் வந்தபோது அது படு ஹிட். காரணம், அந்த காதல் ஜோடி தங்களுடைய உயிருக்கு உயிரான காதலை தங்கள் பெற்றோரும் அங்கீகரித்தால்தான் வாழ்க்கையில் ஒன்று சேர்வது என்று எடுத்த அந்த உருக்கமான முடிவுதான். கிட்டத்தட்ட இன்று அதே போன்றொரு சூழ்நிலை நின்று ஜெயித்திருக்கிறது சூர்யா ஜோதிகா ஜோடி. நாங்கள் காதலிக்கிறோம், ஆனால் எதிர்ப்பு இருக்கிறதே என்று நாங்கள் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். உங்கள் சம்மதத்துடன் தான் இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்று அந்த ஜோடி தங்கள் பெற்றோரின் முழு சம்மதத்திற்காக காத்திருந்த காதலுக்கு நிஜமாகவே மரியாதை தந்திருக்கிறார்கள். அதிலும் அப்பா என்கின்ற ஒரு உறுதியான மலையையே அசைத்து பார்த்திருக்கிறார் சூர்யா. சினிமா சம்பந்தப்பட்ட பெண்களை தன் குடும்பத்திற்கு வேண்டாம் என்று கொள்கையோடு படு உறுதியாக இருந்தவர் சிவகுமார். தன் காலத்தின் திருமண முடிவிலே அவர் இதை பிடிவாதமாக கையாண்டார். அப்படிப்பட்டவரையே தங்கள் அன்பால் மரியாதையால் மனசு மாற செய்திருக்கிறது இந்த ஜோடி. பொதுவாக சினிமா நட்சத்திரங்கள் அறிந்தோ அறியாமலோ தங்களை பின்பற்றும் பல இளைய தலைமுறைக்கு ரோல் மாடல் ஆகின்றனர். உதாரணமாக, சிகரெட்டை தூக்கி போட்ட ரஜினி பிடித்தால் அதை ஒரு ஸ்டைலாக பின்பற்ற இளைஞர் கூட்டமே காத்திருக்கிறது. கமல் பிரெஞ்ச் பியர்ட் தாடி விட்டால் அடுத்த நாளே கடை வீதிகளிலும் கல்லூரிகளிலும் பிரெஞ்ச் பேர்ட் முகங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நிற்கின்றன. ஐ லவ் யூடா செல்லம் என்று பிரகாஷ் ராஜ் வழிந்தார் என்று பல காதலர்களின் ஸ்ரீராம ஜெயமாகிவிட்டது அந்த வார்த்தைகள். இப்படி நட்சத்திரங்கள் செய்யும் செயல்கள் அது பிளஸ்ஸோ மைனஸோ அது வேகமாக இளைஞர்களை சென்றடையும் இந்த நாளில். உயிருக்கு உயிரான காதலாக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தையின் மனம் நிறைந்த சம்மதத்திற்காக காத்திருப்பது என்று ஒரு நல்ல பாடத்தை சூர்யா ஜோதிகா ஜோடியிடமிருந்து பல இளைஞர்கள் பெறக்கூடும். இந்த இனிய ஜோடி தன்னை அறியாமல் சமுதாயத்திற்கு இப்படி ஒரு நன்மை செய்திருக்கிறது. தவறவிடக்கூடாத சில நிகழ்வுகள். இந்த வருஷ தீபாவளிக்கு ஆஸ்திரேலியாவில் குடியிருக்கும் என் பையன் தன் குடும்பத்தோடு வந்திருக்கிறான் என்று உற்சாகமாக சொன்னார் எங்கள் காலனியில் வசிக்கும் ஒரு பெண்மணி. 5 வருஷமாச்சு அவனை பார்த்து. இந்த வருஷம் இங்கே வந்து பெத்தவங்களோடவும் அக்கா தம்பிகளோடவும் இருக்கணும்னு 2 மாசம் லீவ்ல வந்திருக்கான். இப்ப போனா மறுபடி எப்போ வருவானோ தெரியல என்றார் வருத்தத்துடன். மற்றொரு பெண்மணி, ஒரு மகன் ஹைதராபாத்தில் பணியாற்றுகிற குடும்பத்தோடு அங்கேயே செட்டில் ஆகி விட்டாரு. அவரது இன்னொரு மகனும் மும்பையில். அவர்கள் இருவரும் எப்போதோ ஒரு முறை வந்து போவதோடு சரி. இதில் நம் வேர்களை தேடி சென்று நம்மை புதுப்பித்துக் கொள்ள இவை உதவுகின்றன. சூழலால் எப்போதாவது ஒரு சில முறை முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை அன்று அனைவரும் ஒன்று சேர்வோம். இந்த மகிழ்வு தனியாவது ஆயிற்று.